மைடிய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8ல சீசன் 1 எபிசோடு 9 தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோ கிளிக் பண்ணிட்டு புதுசா இருந்துச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்குரிய என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். கதைக்கு ஏற்ற மாதிரி சில இடத்துல நான் லைட்டா மாத்தி சொல்றேன், ஏன்னா அப்பதான் இந்த கதை உங்களுக்கு புரியும். சரி, ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே இப்ப ஆபீஸ்ல இருக்கிற யோஷினாவும் நம்ம ஹீரோவை பத்தி தான் ஒரே யோசனையில இருக்கிறாரு. நம்பர் 8 கூட சண்டை போடும் போது ஒரு மனுஷன் கூட சண்டை போற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீலா இருக்கும். இதுல வேற அந்த நம்பர் 9 பாக்குறதுக்கு மனுஷங்க மாதிரியும் இருக்கு, மனுஷங்க மாதிரி நடந்துக்குது. இதுங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு இவர் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதே நேரத்துல இங்க நம்ம காஃப்காவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வைஸ் கேப்டன் கூட பேசினது எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறான். அவரோட எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி நான் என்னோட பெஸ்ட்டை கண்டிப்பா கொடுப்பேன், ஆனா இப்ப எதா இருந்தாலும் அதை நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு தூங்குறதுக்காக போறப்ப சம்திங் ஸ்ட்ரேஞ்சா வானத்துல இருந்து ஏதோ வரதை நோட் பண்றான். இப்ப என்னாச்சு, என்ன நடக்குதுன்னு வைஸ் கேப்டன் கேட்கவும் நம்மளோட பேஸுக்குள்ள நிறைய கைஜூஸ் வந்திருக்குதுங்க. அதுவும் இதுங்களாமே வானத்துல இருந்து அப்பியர் ஆகி நம்மள வந்து அட்டாக் பண்ணுதுங்க. இதுங்களோட ஃபேட்டிடியூட் எல்லாமே 6.1க்கு மேல இருக்கிறதுனால இப்ப வந்திருக்கிறது எல்லாமே ஒரு ஹாஞ்சோ கிளாஸ்னு இப்ப சொல்றா. இந்த ஹாஞ்சோஸும் கண்ணுல படுற எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுதுங்க. கேப்டன் ஓஷன் இப்ப பேஸ்ல இல்லாததுனால எல்லா அட்ரஸையும் நானே கொடுக்குறேன். நைட் டியூட்டில இருக்கிறவங்கள பேட்டரி ஸ்டேஷனுக்கு வர சொல்லிடுங்க. டியூட்டில இல்லாத ஆபீசர்ஸையும் கூப்பிடுங்க. பேஸுக்கு வெளில இந்த டேமேஜ் ஆன மாதிரி தெரியல, அப்பனா இதுங்க எல்லாமே பேஸை தான் அட்டாக் பண்ண வந்திருக்குதுங்க. என்னதான் இங்க நடக்குது, மொத்த பேஸும் பத்திக்கிட்டே எரியுது. என்ன இதெல்லாம் வைப்ரேட்டிவ் தானே, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப இதுல ஏதோ தப்பா தெரியுதுன்னு காஃப்கா நினைக்கிறான். இங்க வைஸ் கேப்டன் ஓஷினோவும் பாக்குறது எல்லாத்தையும் சுட்டு தள்ளுங்கன்னு ஆர்டர் கொடுக்குறாரு. வைஸ் கேப்டன் ஓஷினோ இந்த இடத்துல ஏதோ சம்திங் ராங்கா நடக்குது. ஏன்னா ஒரு விஷயத்துல நம்ம ஒரு டசன் வைப்ரண்ட் கேஜஸ் மட்டும் தான் பார்ப்போம். அதுங்களாத்துல இருக்கிற ஒற்றுமை என்னன்னா அதுங்களாமே தனியா தான் வருங்க. பட் இதுங்களாமே குரூப்பா வந்து அட்டாக் பண்ணி இருக்குதுங்க. இதை கிட்டதுக்கு அப்புறம் வைஸ் கேப்டன் புரிஞ்சது இதுங்களை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு இதுங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு. நான் டார்கெட்டை பார்த்துட்டேன்னு அந்த இடத்துக்கு இவங்களோட லீடர் வரவும் எதிர்பார்த்த பிரச்சனை வந்துருச்சு. இங்க இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹியூமன் யாரு, என்ன இதால பேச முடியுதா, இந்த இடத்தோட கேப்டனே நான் தான். அப்பனா சரி நீ தான் என்னோட யாருன்னு அந்த கைஜு சொல்லவும் இப்ப வந்திருக்க காஞ்சோட ஃபேட்டிடியூட் வந்து 8.3 இருக்கு. அப்பனா அது உங்க பக்கத்துல இருக்கிறது ஒரு டை கைஜு. இங்க இருக்கும் நான் பேசுறது கேக்குதா, இங்க இருக்கிற யோஜோஸ் எதுவுமே இந்த பேச விட்டு வெளில போகாத மாதிரி பாத்துக்க, ஏன்னா பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இந்த ஹோஜுவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த நொடியில அந்த ஹோஜி இவங்களை அட்டாக் பண்ணுது. இதுல வைஸ் கேப்டன் ஓஷினாவும் புரிஞ்சுக்கிறாரு இது என்னால மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும்னு. நான் எதிர்பார்த்த நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த டை கைஜு என்ன பண்ணுதுன்னா மத்த ஹோஜோஸுக்கு எல்லாத்துக்கும் சிக்னல் கொடுக்கவும் வைஸ் கேப்டனுக்கு புரிஞ்சிருது இதுங்க எல்லாமே இந்த பேஸ் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்குதுன்னு. இதுல வேற இந்த டைகேஜ் கொடுக்கிற ஒவ்வொரு பஞ்சும் ரொம்ப பவரா இருக்கிறதுனால இதுல ஒரு அடி வாங்கினாலும் நான் கண்டிப்பா செத்துருவேன்னு வைஸ் கேப்டன் நினைக்கிறாரு. இதோட ஸ்கின் வந்து நம்பர் 8 விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்கிற ஹோஜோஸ்க்கும் ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இவங்க எவ்வளவு ஷூட் பண்ணாலும் அதுங்களுக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. வேற வழியில எல்லாரும் அவங்களோட கண்ணை ஆசிலேட்டர் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணி ஷூட் பண்ணுங்க, அதுங்களோட பின்பக்கத்துல அட்டாக் பண்ணா அதுங்க ஈஸியா கொண்டாடலாம்னு காஃப்கா சொல்றான். ஏன்னா 03 ரிப்போர்ட் பண்ண அதே சேம் டைப் தான் இதுங்களாமே. இதை கேட்ட மத்தவங்க எல்லாரும் அதோட முதுகுல அட்டாக் பண்ணா அதோட கதையை முடிச்சலாமா, ஓகே அதை நாங்க பாத்துக்கிறோம்னு எல்லாருமே சொல்றானுங்க. ஒருத்தர் முன்னாடி போய் அட்டாக் பண்ற கேப்ல பின்னாடி ஒருத்தர் போய் அதோட கதையை முடிச்சிருங்க. நான் முன்னாடி பாத்துக்கிறேன் நீ பின்னாடி பாத்துக்க, இல்ல நான் முன்னாடி பாத்துக்கிறேன் நீ பின்னாடி போய் அட்டாக் பண்ண ஹரிவிச்சு இவனுக்கான பாத்தை இவன் கிரியேட் பண்ணி கொடுக்க இவன் பின்னாடி வந்து ஷூட் பண்றதுக்கு தயாராகிறான். ஆனா இவனை எதிர்பார்க்காத மாதிரி இந்த காஞ்சுக்கு வந்து இன்னொரு காஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுது. இந்த ஒரு விஷயம் நம்ம காஃப்காவுக்கும் தெரிய வர என்னடா பண்றதுங்கிற மாதிரி எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இந்த நேரத்துல கிக்கருஷனுமையா இருக்கால, அவ இதுங்களை அழிக்கிறதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்னு சொல்றா. இவனும் அது என்ன வழின்னு கேக்குறான். வேற எது இல்ல, நேரா போய் அதை போட்டு தள்ளுறதான்னு சொல்லிட்டு ஒரு புது வெப்பன் எடுத்துட்டு வரா. அதை வச்சு ஒரே ஸ்டேக்ல அந்த கோஞ்சோட கதையை காலி பண்றா. என்ன எனக்கான வெப்பனா அப்படின்னு இவ கேட்கும் போது தெரியுது இந்த பேஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிற மூணாவது ஆள்னா அது இவதானா. கொஞ்ச நாளாவே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான கைஜூஸ்லாம் அப்பீர் ஆகுதுங்க. அதுங்களை சமாளிக்கிறது கண்டிப்பா அவனுக்கு இது தேவைப்படும். ஆனா இவ்வளோ வெளிப்படையா இந்த புரோட்டோடைப் வெப்பன் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் இதை வச்சு மட்டுமே இந்த இருக்கிற எல்லா கைஜூஸையும் முடிச்சு கட்ட போறேன்னு சொல்றா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொண்ட ஒரு ஹாஞ்சோட மெட்டீரியல்ஸ் வச்சு தான் இந்த வெப்பனை கிரியேட் பண்ணி இருக்காங்க. வெப்பனை ட்ரிகர் பண்ணினா ரொம்ப பவர்ஃபுல்லான ஷாக் வேவ்ஸ் வரும்னு வைஸ் கேப்டன் சொல்லியிருப்பாரு. அதை வச்சு ஒரு காஞ்சிவே காலி பண்ண அந்த இடத்துக்கு இன்னொரு காஞ்சி வருது இவளை அட்டாக் பண்றதுக்கு. இவ்வளவு அவளோட வெப்பன்ல இருக்கிற ஷாக் வேவ் யூஸ் பண்ணி காலி பண்றா. பார்த்த இவனுக்கு 2 பேரும் சம்மிச்சு போயிடுறாருங்க. பிடிக்கலன்னு சொன்ன வெப்பனை வச்சுக்கிட்டு இந்த அளவு மாஸ்க் கட்டுறாளேன்னு அப்படியே அந்த இடத்துக்கு இன்னொரு காஞ்சோ பறந்து வருது. அதை நம்ம ரெனோ ஃப்ரீஸ் பண்ணிடுறான். சின்னமையா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு, ஏன்னா இதுங்க எல்லாமே வானத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ணுதுங்க. இப்ப முன்ன மாதிரி இல்லாம இப்ப ரெனோட அட்டாக்கும் ரொம்ப பவரா தான் இருக்கு. அப்படியே அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காஞ்சோட கதையை காலி பண்றாங்க. இதே மாதிரி பண்ணி நம்ம மத்த கைஜூஸ் எல்லாத்தையும் காலி பண்ணலாமான்னு சின்னமையா கேட்க கண்டிப்பா பண்ணலான்னு ரெனோ சொல்றான். இதை கேட்ட இவனுக்கு 2 பேரும் அவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய ஹோஜூஸை காலி பண்றாங்க. நம்மளும் நிறைய ஹோஜூஸை காலி பண்ணி அவங்க 2 பேரையும் பீட் பண்றோம். இந்த
மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி உருவாக்கிக்கிட்டு இருக்கிற கோஜோஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த டைகைஜு தான். இது ஸ்ட்ராங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஃபைட்டை இது என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இவர் பக்கத்துல இருக்கிற ட்ரைனிங் கிரவுண்டுக்கு வரவும் அந்த கைஜு இவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வருது. எனக்கு புரியல, எல்லா கைஜஸ்க்கும் எமோஷன்ஸ் இருக்காது, ஆனா இதுக்கு மட்டும் எப்படி இருக்கு? நான் நிறைய கைஜஸ் கூட சண்டை போட்டிருக்கேன், ஆனா அதுங்கெல்லாம் ஒன்ன மாதிரி இல்ல. ஒன்ன மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனை சாப்பிடறதுக்கு என்னால வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவோம். நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு அந்த கைஜோ சொல்லுது. ஏன்னா அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதோட கையை இவர் கட் பண்ணிட்டாரு. இவரால எந்த ஆபீசருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவரால அவரோட பவர் யூஸ் பண்ணாம இருந்தாரு. ஆனா இப்ப இவர் ட்ரைனிங் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால இவரோட காம்பேக்ட் பவரை 92% யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆல்ரெடி இப்ப இந்த கைஜோட கதையை நான் முடிச்சு கட்டுறேன். அப்படியே அதே நேரத்துல இந்த பொண்ணு ஒரு காஞ்சோ கிட்ட மட்டிக்கே நம்ம ஹீரோ கரெக்டான நேரத்துல வந்து அவளை காப்பாத்துறா. காஃப்கா, நீங்க உங்களோட சூட்டோட பவர் யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்களான்னு இந்த பொண்ணு கேட்கவும், ஆமா நான் யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னு சொல்லி மழுப்ப ஆரம்பிச்சிடுறா. அந்த குரோஞ்சி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக பாக்குறப்ப கிக்குரு அந்த இடத்துக்கு வந்து அதோட கதையை முடிச்சு கட்டுறா. செம்பாய், இதாகல நல்லா தானே இருக்கீங்க, இதுங்களை நானும் ரெனோவும் சேர்ந்து பாத்துக்கிறோம், இந்த நேரத்தை அடிப்பட்டவங்க யாரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்கன்னு கிக்குரு சொல்றா. செம்பாய் ப்ளீஸ் இந்த ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஃபுல் ஆபீசர். என்ன இவங்க ரெண்டு பேரும் எப்பயில இருந்து ஒன்னா சேர்ந்து சண்டை போட கத்துக்கிட்டாங்கன்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த நேரத்துல ஆஃப் டியூட்டில இருந்த எல்லா சீனியர் ஆபீசர்ஸும் கைத்து கூட சண்டை போறதுக்காக வந்துடுறானுங்க. ஒவ்வொரு டீமும் தாறுமாறு தடாலடியா இருக்கிற எல்லா கோச்சஸையும் காலி பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. கேப்டன் இந்த இடத்துல இல்லாத பார்க்க கூட எல்லாருமே அவங்களோட வேலையை கரெக்டா பண்றாங்க. சரிவா, நம்ம போய் அடிப்பட்டவங்க யாருக்குமே உதவி செய்வோம். கிக்குரு ரெனு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருமே தாறுமாறு தடாலடியா செயல்படுறாங்க. இதுதான் என்னோட தேர்ட் டிவிஷன். இதுக்கு முன்னாடி நீ ராங்கான ஆளுங்க கூட ஃபைட் பண்ணிருக்கலாம், ஆனா இந்த ஃபைட்ல ஜெயிக்க போறது நான் தான். என்ன நீ என்னோட கையை வெட்டின அதே அட்டாக்கு திருப்பி யூஸ் பண்ற? உங்ககிட்ட இருந்து நான் நிறையவே எதிர்பார்த்தேன், ஆனா நீ என்னோட எஸ்கோ ஸ்கெலிட்டன் குள்ள இருக்க சின்ன சின்ன கேப்ப கரெக்டா கட் பண்ற. நெக்ஸ்ட் கட் நீ எந்த இடத்துல பண்ண போறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்னோட கை தானே. இன்ஸ்டன்டா செகண்ட் ஸ்டைல யூஸ் பண்ணி மல்டிபிள் ஸ்டார்ஸ் போட ஆரம்பிக்கிறாரு. நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இந்த மாதிரி பண்ணுவேன், ஆனாலும் இது நல்லா இருந்துச்சு. சரி விட்டதுல இருந்து ஆரம்பிக்கலாம் சொல்லிட்டு கட் பண்ண எல்லா இடத்தையுமே ரீஜெனரேட் பண்ணிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்ப நீ என்னோட பவருக்கு ஈக்குவலான ஆளா இருந்துகிட்டு என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு அந்த கைஜு சொல்லுது. என்ன உன்னோட கோர் ரொம்ப சின்னதா இருக்கு. நம்பர் 6 8 ஃப்ளோ சாஸ்னு ஒரு அட்டாக் பண்ணுவோம், அவளதான் அதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சாரானுங்க. ஏ காஃப்கா என்னாச்சுன்னு பக்கத்துல இருக்கிற பொண்ணு கேக்குறா. ஒண்ணு இல்ல நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு இவன் சொன்னாலும் இவனோட கைஜி ஃபார்ம்ல இவன் இல்லாததுனால என்ன நடக்க போகுதுங்கிறத இவனால தெரிஞ்சுக்க முடியல. நான் அதோட கோரை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இன்னும் அது சாகாம இருக்கு. இதுல வேற அது ஹை டெம்பரேச்சர்ல இருக்க ஸ்டீமை வெளில விடுவோம், இவர் அதுல மாட்டிக்காம வெளில வந்தாரு. இப்ப இதோட ஃபேட்டிட்யூட் முன்னேறதோட ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னு இவ சொல்றா. வாய்ப்பே இல்ல, இப்ப இதோட ஃபேட்டிட்யூட் 9.0. பார்த்தா இந்த கைஜு முன்ன இருந்ததை விட பல மடங்கு பெருசா மாறி நிக்குது. இந்த இடத்துல